கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். தேவன் என்னட்ட சொன்ன காரியம் நடக்கும்ட்டு நான் அதிகமா நம்புறேன். 2025ல தனிப்பட்ட முறையில பர்சனலா எனக்கு எவிடன்ஸ் தரப்போறேன்ட்டு சொல்லிட்டார்னா அவர் வழிமொழிஞ்சிட்டாரு, அவர் முன்மொழிஞ்சிட்டாரு, நான் வழிமொழியிறேன். அவர் ஆமடான்ட்டாரு, நான் ஆமேன்ட்டேன். ஆமேன். அதனால எத்தனை பேரும் தெரியல, நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அது என்னவா இருக்குன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். 2025 என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் பேசுகிறார். அவர் பேசுறது அவர்தாங்கிறத அவரையே பேசுகிறார். ஒரு விஷயத்தை கர்த்தர் தான் பேசுறாரு, என்னட்ட பேசுறது கர்த்தர் தாங்கிறத அவரே பேசுறாரு. நான் தான்டா பேசுறேன், வேற எவன்டா பேசுறான் அப்படிங்கிறார். நான் தான் பேசுறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 22:3, சங்கீதம் 22:3, சங்கீதம் பாடல்களின் புஸ்தகம், தேவனை துதித்து புகழ்ந்து பாராட்டி போற்றி பாடுகிற அந்த பாட்டு புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 22:3 வசனத்தை எடுக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனாகிய நீரே பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் மனுஷனை, மனு குலத்தை, மனித இனத்தை ஆரம்பித்தவர், தோற்றுவித்த அந்த தேவனாகிய கர்த்தர் எதுல தங்கி இருக்கிறாராம்? எதுல குடி இருக்கிறாராம்? மனுஷனுடைய புகழ்ல, மனுஷனுடைய பாராட்டுல, மனுஷனுடைய துதி பாடுறதுல அவர் வாசமாய் இருக்கிறாராம். அதான் இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, துதிகளில் வாசமாய் இருக்கிறார். சொல்லுங்க. சங்கீதம் 104 எடுக்கலாம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 100 சீக்கிரம் எடுத்தீங்கன்னா பெரிய டாபிக் கவர் பண்ணணும். வாசிக்கலாம், எடுத்தவங்க டக்குன்னு வாசிருங்க. பூமியின் குடிகளே, கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ மதக்காரர்களே அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லல. கவனமா கவனிங்க. எப்படி சொல்லுது பைபிள்? பூமியின் குடிகளே அப்படின்னா அதுல நாத்திகர் வர்றாங்க, இந்துக்கள் வர்றாங்க, இஸ்லாமியர்கள் வர்றாங்க, பௌத்தர்கள் வர்றாங்க, சமணர்கள் வர்றாங்க, சீக்கியர்கள் வர்றாங்க, கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். பூமியின் குடிகளே அப்படின்னா பூமியில் இருக்கிற ஜனங்களே, பூமியில் இருக்கிற மனுஷர்களே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். துதிகளில் வாசமாய் இருக்கிறார். இப்ப பாடுங்கள், சாங்ஸ், பாடல் பாடுங்க. யார பாடணும்? ஹீரோவை கிடையாது. யார பாடணும்? கர்த்தரை. தட் மீன்ஸ் உங்களை படைத்தவரை. இந்த பூமி பந்த உண்டாக்கி அதுல மனிதன்கிற ஒரு இனத்தை தயாரிச்சு பூமியில நடமாட விட்டவரை பாடுங்கள், பாடுங்கள். அப்புறம் சங்கீதம் 95:6, சங்கீதம் 95:6, பாடல்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 6. எடுத்தவங்க வாசிச்சிருங்க, நிறைய வசனம் வாசிக்கணும். பாருங்க, அடுத்து கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. மனுஷனை உண்டாக்கின, மனுஷனை தயாரித்த, மனுஷனை தோற்றுவித்த, மனுஷனை தொடங்கி வைத்த, மனுஷனை ஆரம்பித்த அந்த தயாரிப்பாளருக்கு முன்பாக, அந்த குயவனுக்கு முன்பாக, அந்த படைத்தவருக்கு முன்பாக, அந்த படைப்பாளிக்கு முன்பாக
நாம் பணிந்து குனிந்து நம்முடைய முழங்கால்களை முடக்க கடவோம். ஆமேன். அந்த ஒரு வசனத்துல இவ்வளவு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். ஒரே வசனத்துல இவ்வளவு இருக்கு. பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். ஏன் பணியணும், ஏன் குனியணும், ஏன் முழங்கால முடக்கணும்? நம்மை அவர் உண்டாக்கினார். அப்படின்னா அவர் நம்மளை உண்டாக்க மறுத்துட்டார்னா, உண்டாக்க மாட்டேன் நினைச்சிருந்தார்னா, இன்னைக்கு மைக்க பிடிச்சி பேசுகிற நான் இல்லை. ஆமென். எங்க அம்மா அப்பா இருந்ததுனாலதான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஆனா நான் இங்கிருந்து ஆரம்பிக்கல, நம்முடைய வேர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மனித இனத்தின் தோற்றத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தேவன் மனித இனத்தை தோற்றுவிக்க மனதிலே நினையாதிருந்திருப்பாரே ஆனால், நான் எங்க, என் அம்மா அப்பா எங்க, என் தாத்தா எங்க, என் பாட்டி எங்க, என் பேரன் எங்க? யாரு? சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், முயல் இருக்கும், மீன் இருக்கும். மனுஷன் எப்படி இருப்பான்? ஆமென் சொல்லலாமா? அப்ப எங்க அம்மா அப்பா என்னை பெத்தாங்க, ஆனா மனித இனத்தை படைத்தது தேவன். ஆமென் சொல்லலாமா? அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யணுமா? ஏங்க கடவுளை பணியணுங்க, ஏங்க அவருக்கு முன்னாடி நம்ம முழங்கால் படிக்கணும்னா தெரிஞ்சு பண்ணுங்க. அவர் என்னை படைத்தார். அவர் சிருஷ்டிகர், சூரியனை உண்டாக்கினவர், வானத்தை. இந்த அளவுக்கு நம்ம கண்ணே இன்னும் அடங்க மாட்டேங்குது. இன்னும் விஞ்ஞானிகள் அதனுடைய முனைய தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அதனால பைபிள் சொல்லும், ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். உன் கண்ணை கொஞ்சம் மேல பாரு, தரையிலேயே பார்த்து நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் மேல பாரு. இது யாரு படைச்சான் தெரியுமா? நீயா படைச்ச? கொஞ்சம் நைட்டு உன் கண்ணை மேல பாரு. எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை நட்சத்திரம் மேல பாரு. நீயா படைச்ச? இத்தனையும் படைச்சி, இத்தனையும் தயாரிச்சு, இந்த நாள் வரைக்கும் அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன், பராமரிச்சுட்டு வர்றேன், விசாரிச்சுட்டு வர்றேன். உன்னையே விசாரிக்க மாட்டேன்னா உனக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. உனக்கு புத்தி இல்லை? மரத்தை வச்ச நான் தண்ணி ஊத்தி வளர்க்க மாட்டேன்? எங்க நான் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறதுக்கு முன்னாடியே நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிறியப்பா. நீயா பாத்துக்குவேன், நானா பாத்துக்குவேன். கடவுள் கும்பிட்டு இருந்தா போதும், நீதானே ஓடுற. நானும் டெய்லி கப்ல தண்ணி எட்டு வந்து ஊத்தலாம் தான் பாக்குறேன். உரம் போட்டணும், தண்ணி ஊத்தணும், மரம் பட்டு போயிட்டு வர்றேன். நான் தானே நட்டினேன். மனுஷன் நான் தானப்பா படைச்சேன். நீ என்னடா நான் ஊத்த விட மாட்டேங்கிறியே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், நாங்களே செஞ்சுக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், கும்பிடும் போது வந்தா போதும், நான் கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னப்பா தம்பிங்கிறார் ஆண்டவர். என்னப்பா தம்பி பேசுற? என்ன தம்பி? ஆமென் சொல்லலாமா? அடுத்து சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23, 50ஆம் சங்கீதம் 23. இன்னைக்கு நிறைய வசனங்களை வாசிக்கும்படி தேவன் நடத்துறாரு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன், எனக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றவன், எனக்கு தேங்க்ஸ் ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு நன்றி செலுத்துகிறவன், எனக்கு தேங்க்ஸ் சொல்றவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நம்ம கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படி சொல்லும் போது நாம என்ன செய்யறோம்? அவரை மகிமைப்படுத்துறோம், அவரை ஒர்த்தபிளா நினைக்கிறோம், முக்கியமானவரா கருதுகிறோம். நீங்க கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது உங்களை அறியாமையே உங்களுக்கு கிடைச்ச நன்மை அவராலதாங்கிறது நீங்களே நம்புறீங்க. நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைச்ச நன்மை அவராலதான் வந்துச்சு, தானா வானத்துல இருந்து குதிச்சு வரல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதனுடைய வெளி அடையாளம் தான் தேங்க்ஸ்பா. அதுவா நடக்கலப்பா, தானா நடக்கலப்பா. நன்மைகள்
உங்க கையில இருந்து வருதுப்பா, தேங்க்ஸ்பா, நம்புறேன்ப்பா நான், தேங்க்ஸ்பா. ஆமென்னா. அடுத்து ஓசியா 4ஆம் அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆ ம் ஆ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஊழியனாய் இராதபடிக்கு, ஆசாரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். இப்படி பேசுறாரு, கவனிக்கிறீங்களா? படைச்சவரு, நீ என்னுடைய வார்த்தைகளை மறந்துட்ட, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ வார்த்தைகளை மறந்தா, என்னுடைய வசனங்களை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வேதத்தை, என்னுடைய புத்தகத்தை நீ மறந்துட்ட அப்படின்னா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீங்க அவருடைய வேதத்தை மறந்தா தண்டனை யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு. அப்ப தேவன் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகத்தை மறக்க கூடாதுன்னு சொல்றாரு. மறந்தீங்கன்னா அடி விழுங்குறாரு. உனக்கு கிடையாது, எங்க அடி விழுவோம்? பிள்ளைகளுக்கு அடி விழுவோம். அப்புறம் மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 41 26 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி ஸ்பிரிட்டு உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ உடம்போ கைகாலோ பலவீனம் உள்ளது. நம்ம என்ன பண்ணிட்டு தேவன் சொல்றாரு? ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னாரு? வேதத்தை மறக்காதீங்க, தேவனை துதிக்கிறது, தேவனுக்கு முன்பாக பணியிறது, தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்றது, தேவனை பாடுறது. இப்ப கடைசி எங்க வந்து நிப்பாட்டுறாரு? செபிக்கிறது, தேவன்கிட்ட செபிக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காக? சோதனைக்குள்ள நீங்க அகப்படாதபடிக்கு, சோதனைக்குள்ள போய் நீங்க சிக்கிக்காதபடிக்கு, சோதனைக்குள்ள போய் நீங்க மாட்டிக்காதபடிக்கு கண்கருத்துமா இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற. கண்கருத்துமா இருங்க. ஜெபிக்க தவறிட்டீங்கன்னா மாட்டிக்க போறீங்க அப்படிங்கிறார். அப்புறம் லேவியாராகமம் 11ஆம் அதிகாரம். லேவியாராகமம் 11ஆம் அதிகாரம் 45. நான் உங்கள் தெய்வமாய், இறைவனாய், பரஞ்சோதியாய், மெய்பொருளாய், கடவுளாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை அடிமைத்தன வீடாகிய, நீங்க சிறைப்பட்டு கைதியாயிருந்து சுதந்திரம் இல்லாம வாழ்ந்த அந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வெளியே எடுத்த தேவனாகிய கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இப்ப தேவன் நம்மளை என்னவா இருக்கு சொல்றாரு? பரிசுத்தமா இருங்க. மனசுல, உடையில கிடையாது, முகத்துல கிடையாது, வெளி தோற்றத்துல கிடையாது, வெளி பார்வையில கிடையாது. அது நீட்டா இருக்கிறது. எது? சேவிங் பண்ணி நீளமா வளர்க்காம அழகா சேவிங் பண்ணி
ட்ரெஸ்ஸை நீட்டாக போட்டு அப்படி அது என்னது நீட்டாக டீசெண்டாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் அப்படி சொல்லும்போது மனசில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினப்புல, உங்கள் யோசனையில், உங்கள் புத்தியில், உங்கள் குணத்தில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருங்க. நீங்கள் மனசளவில் பரிசுத்தமாக இருங்க. ஏன்னா நான் எப்படி இருக்கேன்? நான் பரிசுத்தமாக இருக்கேன். என் மனசில் நல்ல புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட நல்ல குணம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட நல்ல எண்ணம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதனால உங்ககிட்ட எப்படி இருக்கட்டும்? நல்ல எண்ணமா உற்பத்தி ஆகட்டும். எந்திரிச்சா நல்ல புத்தி வரட்டும். எந்திரிச்சா நல்ல புத்தியோட எந்திங்க. எந்திரிச்சா நல்ல எண்ணம் உற்பத்தி ஆகிறதுக்கு உங்க மனசை இடம் கொடுங்க. தீய புத்தி, கெட்ட புத்தி, அமுக்குற புத்தி, கெடுதல் புத்தி, நாசம் பண்ற புத்தி எதுக்குமே நீங்க நோ சொல்லுங்க, வேணாம் அப்படி சொல்லுங்க நீங்க. ஏன்னா உங்களை படைச்ச நானு நல்ல புத்தியோட இருக்கேன், நீங்களும் நல்ல புத்தியா இருங்க. ஆமென். இத்தனை வசனம் வச்சாச்சா? பொறுமையா? சரி, இதில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவரை துதிக்க சொல்றாங்க, ஆண்டவரை பாட சொல்றாங்க, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, அப்புறம் ஆண்டவரை ஆராதிக்க சொல்றாங்க, ஆண்டவரை தொழுதுகளை சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க சொல்றாங்க, வேதத்தை வாசிக்க சொல்றாங்க, அப்புறம் பரிசுத்தமா இருக்க சொல்றாங்க. சரிங்களா? அதான் டாபிக் நம்ம போறோம். இத்தனையும் ஆண்டவர் செய்ய சொல்றாருல, யாருக்காக? யார் பேர் சொல்றது? நான் சூப்பர்ரா, நீ சூப்பர்ரா, டேய் ஜெபம் பண்றா, என்னடா பைபிள் படி பிள்ளைய கொண்டுருவேன், என்ன வந்து பாட மாட்டேங்கிற, வாய் மூடிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? பாடுறா, நீ பாடுறா. ஆமா, நேற்று பணம் கேட்டு அழுத, நைட்டு கேட்ட, காலைல கொடுத்து தேங்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க, என்ன விஷயம்? என்ன தேங்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க? யாருக்காக தேவன் துதிக்க சொல்றாரு, அவரை செபிக்க சொல்றாரு, அவர்கிட்ட சூப்பரா சொல்றாரு? நம்மள சொல்லுங்க. உண்மையேவா? யாருக்காக பைபிள் படிக்க சொல்றாரு? நேத்து நீ பைபிள் படிக்கல, பரலோகத்துல 1/2 hour பவர் கட்டு சொல்லுவாரா? நேத்து நீ பைபிள் படிக்கல அப்படின்னு சொல்லுவாரா? நேத்து குணசேகரன் பத்தியா, அவன் நேத்து நைட்டு செபிக்காம படுத்துட்டான், 1.5 மணி நேரம் பரலோகத்துல பவர் கட்டு, எனக்கு ஒரே புழுக்கம் பாரிச்சிட்டான்ட்டு சொல்லுவாரா? யாருக்காக பைபிள் படிக்க சொல்றாரு? அவ பிள்ளைய மறந்துடுவேன் ஒரு பயங்கரமா திட்டுறாருன்னா அவருக்கு ஏதோ இழப்பு இல்ல, அவருக்கு ஏதோ பாதிப்பு இல்ல. யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு தான். எப்பா நான் பரிசுத்தமா இருக்கேன்ப்பா, நல்ல புத்திக்காரன்பா, நீ நல்ல புத்தியா இருப்பா சொல்றது யாருக்கு? அவருக்காகவா? உனக்கு, உங்களுக்கு. ஆமே. நல்லா கவனிங்க. நமக்காக, நம்ம நல்லதுக்காக தான் எப்பவுமே கடவுள் நம்மகிட்ட ஒன்ன செய்ய சொல்லுவார். அவருக்காக இல்ல, அவருக்காக கிடையவே கிடையாது. ஒரு பலி செலுத்துறது, சபைக்கு வர்றது, ஆராதனை கலந்து கொள்றது, செய்திய கவனமா திசை திரும்பாம அட்டென்ஷன்ல கவனிக்கிறது, வீட்டுல போய் கூட என்ன இன்னைக்கு பேசுனாங்க, அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுல, அதை யோசிக்கிறது, தியானிக்கிறது, சிந்திக்கிறது. ஏதாவது சந்தேகம்னா போன் பண்ணி கேட்கணும், கொஞ்சம் தெளிவாகணும் இல்லையா? அதை கேட்கறது, இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக செய்ய சொல்றார். இதான் இருக்கிற உண்மை, இதான் கள்ள நிலவரம். நாம பைபிள் படிக்காததுனால அவருக்கு 1000 ரூபாய் நட்டமும் கிடையாது, நான் செபிக்கிறதுனால அவருக்கு 10,000 ரூபாய் வருமானமும் கிடையாது. ஆமேனா? மனசார ஒத்துக்கலாமா? அத என்னால அவருக்கு என்னையா லாபம் வந்துட போகுது? ஈஸியா ஓனர் வானத்தை இவ்வளவு விரிச்சு அதுல சூரியங்கிற ஒரு கோலை இப்படி போக்கஸ் லைட் மாதிரி அடிக்க வச்சு, நட்சத்திரங்கள் அப்படியே விதைகள் மாதிரி அடி செதற விட்டுட்டு, நைட்டு ஒரு நிலாவை வர வச்சுட்டு, பூமி உருண்டைய
எந்த பிடிமானம் இல்லாம அந்தரத்துல லட்டு மாதிரி உருட்டி அதை சுத்த வச்சிட்டு இருக்கிறவருக்கு என்னட்ட எண்ணத்தை எதிர்பார்ப்பார். நான் தந்துதான் அவர் வயிறு நிறைய போதா, இல்ல நான் செஞ்சுதான் அவர் மனசு நிறைய போதா? யோசிக்கிற நினைக்காவது. இதெல்லாம் இந்த ஒழுங்கு இதெல்லாம் யாருக்காகத்தான்? நம்மள மனசுல வச்சு நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், பிள்ளைகள் நல்ல புத்தியில இருக்கணும், பிள்ளைகள் நல்ல வழியில வரணும் அப்படின்னு முழுக்க 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 நம்மள மனசுல வச்சு இத்தனையும் ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். ஒத்துக்கலாமா மறுக்கலாமா? ஒத்துக்கலாம். அதனால இதுதான் உண்மையான கடவுளுடைய குணம், உண்மையான கடவுளுடைய புத்தி. நீ 10 ரூபா தந்தாதான்டா நான் உனக்கு அதை பல மடங்கா 100 தருவேன்டா. இது கடவுள் புத்தி இல்ல. நல்லா கவனி, இது கடவுள் புத்தியே கிடையாது. நீ காணிக்க போடு, நீ எவ்வளவு போடுறியோ தர்றேன், என்ன நீ ஒண்ணுமே பண்ணல ஒண்ணு தரமாட்டேன். இது கடவுள் புத்தியே இல்ல. உண்மையான கடவுளுக்கு இந்த புத்தி இருக்காது. ஆமென். அப்ப காணி தருது எதுக்கு? ஜெபிக்கிறது எதுக்கு? பைல் படிக்கிறது எதுக்கு? எதுக்கு? அதனால தயவு செய்து மனசுல நீங்க அழிக்க வேண்டிய, ரப்பரை வச்சு அழிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐயோ இதை பண்ணலாம் ஆண்டவருக்கு நிறைய குறை விழுந்துரும், இழப்பு ஏற்பட்டுரும், அதனால அவர் கோவப்பட்டு ஆயுதத்தை எடுத்து தீர்வாரு. இப்படி யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஐயோ நீ ஜெபிக்காம போயிட்டேனே, காலையில லாரியில ஏதாவது என்ன செய்யறது அப்படிலாம் பயப்படாதீங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்க நல்லதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொன்னார்னா, அவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவன் ஜெபிக்க சொன்னாரு? நமக்கு தானே சொல்றாரு. அதனால ஜெபிக்கல, பைல் படிக்கல, சபைக்கு வரல, வசனத்தை கவனிக்கல, இதை செய்யல, தேங்க்ஸ் சொல்லல, அவரை பாடல அப்படின்னா அவருக்கு நட்டம் இல்லை, எல்லா நட்டங்களும் நமக்கே. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு, திரும்ப சொல்லுங்க, அவருக்கு எந்த நட்டமும் இல்லை. அனைத்து நட்டங்களும் சேதாரங்களும் சேதங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் வருத்தங்களும் நமக்கே. மனசார ஒத்துக்குங்க. எப்பயுமே பாருங்களேன், பாதிப்பு நமக்குன்னு சொல்லும் போதுதான் அப்படிம்போம், கரெக்டா இருக்கணுமே. பாதிப்பு அடுத்த ஆளுக்கு அப்படின்னா தொடச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இதான் மனித புத்தி, அதான் மனித புத்தி. நான் ஒரு காரியம் செய்யறேன்ப்பா, அவனுக்கு தான் குத்தும், அவனுக்கு தான் லாஸ், அவனுக்கு தான் இழப்புனா செய்ய அடிமா, செய்ய உனக்குன்னு நல்லா அடிப்போம். நாம ஒரு காரியத்தை செய்யறது நம்மளே குத்துதுன்னா செய்யாதடா அடிப்போம். ஞாபகம் வருதா? தக்காளி சட்னி ரத்தம், எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுதான் மனித புத்தி. கடவுள் புத்தி அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்த இழப்பையே வேணான்னு நினைக்கிறாட்டி இழந்துராதரா, சொர்க்கத்துக்கு வர்றதை இழந்துராதரா, வைகுண்டத்துக்கு வர்றதை இழந்துராதரா, பரலோகத்துக்கு வர்றதை இழந்துராதராடி. என்னடா வாடா ஏன்டா அப்படின்னு இழப்பை குறித்து நமக்கே கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஆனா அவர் கவலைப்படுறாரு, வாடா சொல்றதை கேள்றா அப்படிங்கிறாரு, சொல்றதை கேள்றா. இதான் உண்மையான கடவுளுடைய புத்தி, உண்மையான கடவுளுடைய குணம். இதான் பைபிள் இருக்கிற கர்த்தர்ட்ட அதை நான் அப்படியே பார்க்கிறேன். பைபிள்ல வருகிற இந்த தேவனாகிய ஆண்டவர்கிட்ட, இறைவனா இருக்கிற கர்த்தர்ட்ட இந்த குணம் அப்படியே வெட்ட வெளிச்சமா இருக்கு. எதை சொன்னாலும் எனக்காக சொல்றாரு. ஆமென். அதனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, ஏன் இந்த ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பாடணும், எதுக்கு இவரை போய் சோத்திரம் சொல்லணும், ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், ஏன்னா இவருக்கு முன்னாடி போய் முழங்கால் படி, என்ன இது வம்பா இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசி முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் கடைசி வாசிங்க பார்ப்போம்.
ஒரே நிமிஷம், அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. பரலோகத்துல இருக்கிற, சொர்க்கத்துல இருக்கிற 24 தேவதூதர்கள், மூப்பர்கள் தெய்வ ஆசனத்துல, கடவுள் சிங்காசனத்துல, கடவுள் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற, அப்படியே வந்திருக்கு. அதுக்கு மேல என்ன வந்திருக்கு? வீற்று இருக்கிறவருக்கு. நான் எங்க முடிக்கிறனோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும் வசனத்தை. வீற்று இருக்கு முன்பாக வணக்கமாய் பணிவோட தாழ்மையோட விழுந்து தத்தா காலங்களிலும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் அழிவில்லாமல் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் தலையில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த கிரீடத்தை, பொற்கிரீடத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த கடவுளுக்கு முன்பாக வைத்து, அவங்க சொல்ற வார்த்தையில கவனிங்க, கர்த்தாவே, படைத்தவரே, எங்களை படைத்தவரே, பரலோகத்தை படைத்தவரே, தூதர்களை படைத்தவரே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீங்க தான்ப்பா தகுதியான ஆளு, நீங்க தான்ப்பா ஒர்த்துள்ள ஆளு, நீங்க தான்ப்பா பொருத்தமான ஆளு, நீங்க தான்ப்பா சரியான ஆளு. தூதர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, சொர்க்கத்துல இருக்கிற தூதர்கள் சிங்காசனத்துல, தெய்வ ஆசனத்துல, தெய்வம் உட்கார்ந்திருக்கிற இடத்துல உட்கார்ந்திருக்கிற அந்த தெய்வத்தை பார்த்து சொன்ன வசனங்கள், வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க தான்ப்பா பொருத்தமான ஆளு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது சொல்றாங்க. ஏன் தெரியுமா கடவுளே? ஏன் தெரியுமா ஆதி பகவானே? ஏன் தெரியுமா இறைவனே? நீரே சகலத்தையும் கூட வாங்க, சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நாங்க ஏன் உங்களுக்கு முன்னால எங்க கிரீடத்தை எடுத்து கீழே வச்சு அப்படி விழுவுறோம் அப்படின்னா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்படின்னா சகலத்தைங்கிறதுல யாரு வர்றா? 24 மூப்பர்களும் வர்றாங்க. அவங்க தங்கி இருக்கிற, குடியிருந்து வருகிற சொர்க்கம், பரலோகமும் வருது. இதெல்லாம் நீங்க தான் என்ன செஞ்சீங்க? படைச்சிங்க. நீங்க மட்டும் படைக்கலன்னா நாங்க ஏது ஆண்டவரே? ஃபீலிங், நாங்க ஏது? அப்புறம் உங்க சித்தத்தினால, உங்க முடிவுனால, நீங்க நினைச்சுக்கிட்டதுனால அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும், நாங்க, சொர்க்கம், பூமி, வானம், சமுத்திரம், மனுஷன், பறவை, மிருகம், மீன், உண்டாய் இருக்கிறவைகளும் படைக்கப்பட்டவைகளுமாய் இருக்கின்றன. ஆமென். இதுதான் சொர்க்கத்தின் உண்மை நிலவரம். இதான் பரலோகத்தின் கல நிலவரம். இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, காரணத்தை முத்து முத்தா சொல்றாங்க, அடுக்கடுக்கா சொல்றாங்க. இதுக்குத்தான் நாங்க பண்ணிக்கிறோம். இதைத்தான் பூமியில இருக்கிற மனுஷர்களுக்கு அறிவுரை, ஆலோசனை, புத்திமதி சொல்லப்பட்டிருக்கு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும். இது மனுஷர்களுக்கு சொல்லப்பட்டது. தூதர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமேன், ஆமேன். என்னைக்கு நம்மளை படைத்தவரை பற்றிய அறிவு, ஞானம் நமக்கு கிடைக்கலையோ அது ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். எப்படி ஸ்டவ்வை ஆன் பண்ணணும், எந்த ஸ்டவ்வை வாங்கணும், எந்த பிராண்ட் மிக்சியை வாங்கணும், எப்படி சமையலை செய்யணும், புதுசு புதுசா எப்படி செய்யணும், புது புது ரகத்தை எப்படி செய்யணும், இந்த மாதிரி நம்ம நிறைய பிறக்கும் போது நம்மகிட்ட அந்த நாலேஜ் இல்லை.
ஆனா இந்த வயசுல நமக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு. இவ்வளவு நாலேஜ இந்த வயசுல நாம எடுத்திருக்கிறோம். ஆனா நம்மள படைச்சவரை பற்றிய நாலேஜ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கேள்வியா? இந்த கேள்வி சரியா? இத்தனை விஷயங்களை கத்துக்கிட்டோமே, தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமே, புரிஞ்சு வச்சுக்கிட்டோமே, யூடியூப் பார்த்து நிறைய எடுத்துக்கிட்டோமே, அந்த அக்காவை கேட்டு இந்த அக்காவை கேட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமே. ஆனா எனக்கு உடம்ப கொடுத்த, எனக்கு ஆவியை கொடுத்த, எனக்கு உயிரை கொடுத்த, எனக்கு மனசை கொடுத்த, ஆத்மா கொடுத்த அந்த கடவுளை நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இத்தனை வருஷம் ஆகி? கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரு. நாக்க புடுங்கிட்டு கேட்கணும். அப்படி கேட்பாரு, வர மாட்டேன். யோவான் 17:3 சொல்லுங்க. யோவான் 17:3 டாபிக்ல போக முடியல. யோவான் 17:3. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனப்பாடமும் சொல்ல வேண்டிய வசனம். இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஜெப வேளையில, ஜெபிக்கும் போது, பிதாட்ட பேசும்போது, அப்பாட்ட பேசும்போது, ஒன்றான மெய் தேவனாகிய, எத்தனை? என்னது? இயேசு சொல்லும்போது 10, 15 பேசல. எப்படி பேசுறாரு? ஒரே ஒரு கடவுளான அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாம்? மெய்யான, அப்படின்னா நிஜமான. அவர் ஈஸியா பேசுவார் ஜீசஸ். ஒவ்வொரு வேர்டுலயும் ஆழம் இருக்கும். அவர் டீ கடை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா வேடை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயோ, மனசுல ஆழத்தை வச்சு வார்த்தையில பேசியிருக்கிறார். ஒன்றான மெய்தேவன், ஒரே ஒரு கடவுளாயிருக்கிற, அதுவும் நிஜமான கடவுளாயிருக்கிற உம்மையும். அப்புறம் நீர் அனுப்பினீங்கல இந்த இயேசு கிறிஸ்துவையும். யாரு, என்ன, ஏது, இவங்க எப்ப இருந்து இருக்கிறாங்க, இவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்னத்துக்கு பூமியை படைச்சாங்க, என்னத்துக்கு மனுஷனை படைச்சாங்க, என்னத்துக்கு இயேசுவை அனுப்புனார், அவரு என்னதான் செய்யறாரு அப்படின்னு அறிவதே, நாலேஜ் எடுப்பதே, அறிவை வளர்த்து கொள்வதே சாகா வரத்துக்கு தேவையானது. நம்ம சாகாம இருக்கணும்ட்டு ஆசைப்படுறோம் இல்லையா? முனிவர்கள் தவம் இருந்தார்கள் காட்டுக்குள்ள போயிட்டு, நான் சாகாவரத்தை பெறன்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, சாகாவரம் தவத்துல இல்ல, நீ செலுத்துகிற பலியில இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல, எங்கேயும் இல்ல. உன்னை படைச்சேன்ல, என்னை பத்தி நீ எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிறியோ, நாலேஜ் எடுத்துக்கிறியோ, அதுதான் உனக்கு சாகாவரமா மாறும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, தெரிந்து கொள்வதே, புரிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நீ சாகாம நரகத்துல போய் எரியாம சாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மோட்ச வழி, உன்னைய படைச்ச என்னைய தேடு. உன்னைய படைச்ச என்னைய பத்தி நிறைய கேள்விப்படு, நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படு. யாரு அவ, யாரு உண்மையில யார் படைச்சா, இந்த பூமி எப்படி வந்துச்சு, இப்படி தேடு, நீ தேடு. ஆமென்.